Hello learners, welcome to Face Academy CBSE Hub. 10th CBSE Max Exercise 1.2 தேர்ட்ல ரோம் நம்பர் 2 பார்க்க போறோம். 7√5 is irrational ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ்ல போட்ட மாதிரி let us assume 7√5 is rational. ரேஷனல்னா எப்படி இருக்கும்? 7√5 equal to a by b. a b இன்டிஜரா இருக்கும். a by b ஃபார்மேட்ல இருக்கும். b should not equal to 0. a and b are co-prime members. இதான் வந்து ரேஷனோட கண்டிஷனால தான் a by b போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ √5 is equal to 7a by b. 7 அங்கே கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் √5 வந்து irrational நமக்கு தெரியும். we know that √5 is irrational. √5 is irrational. அப்போ இது irrationalனா 7a by b is rational. எப்படி சார் 7a by b வந்து ரேஷனல் சொல்கிறோம்? ஏன்னா 7a by b என்னது இன்டீஜரா? since a and b are integers. Since a and b are integers, 7a by b is rational. 7a by b is rational. But √5 is irrational. அப்போ இங்கே என்ன ஆகுது? ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. There is a contradiction on our assumption. என்ன கான்ட்ரடிக்ஷன் வருது? நான் ரேஷனல் எடுத்தேன், பட் ஆனால் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 7a by வந்து ரேஷனல், ஆனால் √5 வந்து irrational. ஓகேவா? அப்போ ஒரு ரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு irrational நம்பர் கண்டிப்பாக வராது. அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பு. therefore 7√5 is irrational. hence proved. Thank you பசங்களா.